இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நடிகர் விஜய் நடத்திய அந்த பரந்தூர்ல அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்கல சார். நான் இதில் பிஸியாக இருந்தேன். பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசாக அரசியலுக்குள்ளே வரல. அவர் திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்கே குரூப்பாக பேசுகிறார். 234 தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் புஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருக்கே தெரியும். அவர் என்ன பண்ண போகிறார்? இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போவே போய் நம்ம எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணணும்? ஆனால் தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கூட்டணி கணக்கு, கூட்டணி ஓட்டு தான். தமிழகத்தின் வெற்றி தோல்வி என்பது ஒரு 3 அல்லது 4 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த 4 லட்சம் ஓட்டை பெறுவதற்குண்டான ஒரு சூட்சமம் நான் சொல்லியிருக்கிறேன். அது செய்தால் கண்டிப்பாக அது மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுக்காமல் இதுவரை ஓட்டே போடாத 4 லட்சம் பேர் ஓட்டு